Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியா நறுக்குனது, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 கப் தயிர், 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இது கூடவே 2 இல்ல 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலுக்கு நான் அப்படியே மாற்றிக்கிறேன். அரைச்ச மாவு கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு தோசைக்கல் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி சின்னதாக ஊற்றுற மாதிரி ஒரு பேன் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். மாவை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா இப்போ தான் தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இதை சுற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இது ஃபுல்லாக குக் ஆகி பபுள்ஸ் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு குக் ஆகணும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா பபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஸோ 2 பக்கமும் நல்லா குக் ஆகினதுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்குன்ட்டு. சாஃப்டாக இருக்கும் இது. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும், காரமாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பைசி சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட இதை சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை வச்சு அதுக்கு ஒரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ரவை வந்துட்டு இந்த தண்ணியில் கம்ப்ளீட்டாக ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ரவை வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. ஊறி நல்லா சாஃப்டாகிடுச்சு. உங்களுக்கு கையை வச்சு அமுத்தி பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு ஊற வச்சுருக்க இந்த கோதுமை ரவை இருக்குல்ல, அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்சியில் இந்த ஓரத்தில் நம்ம அரைச்ச தேங்காய்லாம் ஒட்டிகிட்ருக்கோம், அதை கரண்டி வச்சு அப்படியே சுற்றி எடுத்து விட்டுடலாம். இப்போது நான் வந்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ அதை நான் வேறு ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ஊற்றும் போது உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி தெரியும். கொஞ்சம் செமி திக் பேட்டராக இருக்கணும், ஆனால் ஊற்றுற பதத்துலேயும் இருக்கணும். இப்போ கடைசியாக இந்த மாவில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்குறதுங்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா கூட விட்டுடலாம். இதை சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால் சேர்க்குறேன். இப்போ நான் ஒரு சின்ன பேன் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக ஊற்றப்பம் ஊற்றுற மாதிரி இந்த மாவு எடுத்து ஒரு கரண்டியில் ஒரே இடத்துல ஊற்றலாம். அது தன்னால் ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லா இடத்துலையும். சுற்றி எண்ணெய் விட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்துட்டு அதுலேருந்து ஏர்லாம் வந்துட்டு வெளியில் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. கோதுமை ரவை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இதில் வந்துட்டு கோதுமை ரவையை 10 நிமிஷம் கண்டிப்பாக ஊற வைக்கணும், இல்லைனாக்கா உங்களுக்கு அரைக்கும் போது சரியாக அரைப்படாது.
ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.